அப்படின்ட்டு. சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நைட்டு காலைல போவேன்னு நினைக்கிறேன். எனக்கு நைட்டு பார்த்து தான் பிடிச்சிருந்தது. அவருக்கா அந்த 2000 ஏக்கர் அவருக்கு. இந்த ஹேண்ட்பேக்கு இந்த ஷூ செட் ஆகலைங்க. ஏன்னா குட்டிப்பையா காம்போ பேக் 3 ஸ்டெப் உள்ளது காம்போ. நான் கண்டிப்பாக தெரிய மாட்டேன் இந்த இருட்டில். ஆனால் வியூ மக்களே, அதுவும் நைட்டில் பார்க்க சொன்னார். அது ஏன்னு நீங்கள் நேரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எந்த அளவுக்கு. ஆக்சுவலாக கோப்ரோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலங்க. அதனால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கோப்ரோவில் அந்த அளவுக்கு சரியாக தெரியல, அதனால தான் இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன். வியூவை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது. சான்ஸே இல்லைல்ல. ஸோ இதுதான் பக்கோடா பாயிண்ட்டு. நைட்டில் அழகாக இருக்குல்ல. இது ஃபுல்லாக மலை, சுற்றி மலை. இதுவும் ஃபுல்லாக மொத்த சிட்டியும் இருக்குது. அழகாக இருக்குல்ல. லைட்டு, காற்று வேறு பயங்கரமாக அடிக்குதா இங்கே. ஆனால் சூப்பர் வியூ. பார்த்தா இது நைட்டு தான் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. செம்மையாக இருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருக்குப்பா.
சரி நம்ம கிளம்புவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பாடு இருந்தால் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மேபி திரும்ப வேணால் பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க இந்த இடம். ஆக்சுவலாக இங்கேருந்து போகிறதுக்கே எனக்கு மனசு இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை. நான் சொம்பலும் போது கூட நான் கரெக்டாக போயிட்டேன். அங்கே அந்த அவர் பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் இது பார்த்தேன். நான் அங்கே போகும்போது காட்டேஜ் பார்த்தேன். வெளில தான் நின்று இருந்தார். அவர் தான் சொன்னார் எங்கிட்ட ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்ட்டு. சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நைட்டு காலைல போவேன்னு நினைக்கிறேன். எனக்கு நைட்டு பார்த்து தான் பிடிச்சிருந்தது. நைட்ல வந்து லைட் செட்டிங் அப்புறம் மார்னிங் போனா வியூ பாயிண்ட் என்னன்னா சன் வியூ பார்ப்போம். நார்மலா வியூ தான் இருக்கும். ஓகே. நைட்ல போனா லைட் செட்டிங் நல்லா இருக்குங்களே. இது சூப்பராக இருந்தது. நான் எனக்கு காலையில் பார்த்ததை பார்க்கறத விட நைட்டு பார்த்தது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சும்மா போகும்போது திரும்ப நான் இறங்கும் போது வேணா சும்மா அப்படி போய் பார்த்துட்டு போகணும். ஹோட்டல்ஸ் பார்த்தீங்களா ப்ரோ? வரும்போது ஹோட்டல்ஸ் பார்த்தீங்களா? ஹோட்டல் சாப்பிடுறது ஒன்று ஒரே ஒரு கடை தான் இருந்ததுன்னு சார். ஓ அப்படியா? அது ஓகே. நான் சரியாக கவனிக்கல. நான் டீ கடை நினச்சேன். அது சரி. நான் இப்போ சீக்கிரம் போயிட்டு இருக்கும்ல இதுக்கப்புறம். சரி 9:30 வரைக்கும். சரி வாங்கிட்டு வந்துட்டு தான் சாப்பிட போகிறேன். சரி ஓகே. அதுக்கு சாப்பிடலாம்ல உள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சரி போயிட்டு வாங்கி. உங்களுக்கு எதாவது வேணுமா? இல்லை ஏதாவது வேணும்னா கேளுங்க. சரி ஆக்சுவலாக கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. எப்போ வேணால் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா நான் போட்டுட்டு போகலாமா? ஜாலியாக இருக்குது. நைட்டு போகிறது கூட இங்கே இருந்ததுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்குது.
வசதியாக. அதான் அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் இப்போல்லாம் நம்மலாம் வாங்க முடியாதுங்க இடம்லாம், வாய்ப்பே கிடையாது.
பார்சல் ஆர்டர் பண்ணுறீங்களா? மெனு கார்டு. ஓகே. பரோட்டா பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா? இல்லை, பரோட்டா காலியா? காலி. இப்போது தோசை ஐட்டம்ஸ் இருக்குது, இட்லி இருக்குது. இட்லி இருக்குது, அப்புறம் தோசையா? தோசை ஐட்டம்ஸ் இருக்குது. நூடுல்ஸு. நான்வெஜ் எதுவும் இல்லையா? நான்வெஜ் இந்த இது எல்லாமே இருக்குது, ஸ்டார்டர்ஸ். ஓகே. சப்பாத்திக்கு பற்றி எதுவும் இல்லை? சப்பாத்தி எல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சா? ஓகே டைம் இவ்வளோ ஆயிடுச்சு இல்லையா? ஓகே ஓகே. சரி, ரைஸு? ரைஸு கேட்கட்டும். ப்ரோ நூடுல்ஸ் இருக்குது. நூடுல்ஸ் இருக்கா? ரைஸில் எதுவுமே இல்லை, வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான். நூடுல்ஸ் நூடுல்ஸில் என்ன நூடுல்ஸு? சிக்கனு? சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது, வெஜ் நூடுல்ஸ் இருக்குது, எக் நூடுல்ஸ் இருக்குது. ஓகே. சரி, சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று. பெப்பர் சிக்கன் ஃப்ரை. பெப்பர் சிக்கனா? சரி. வேறு ஏதாவது ஆர்டர் சொல்லியிருக்கீங்களா? வேறு இங்கே வேறு ஆர்டர் கொடுத்துட்டு இல்லைல்ல? வேறு ஆர்டர் கொடுத்துட்டு இல்லைல்ல? புரியல. நீங்கள் வேறு ஆர்டரு நான் கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துட்டு இல்லை? இல்லை இல்லை இல்லை, நான் இப்போ தான் வரேன். ஒரு பெப்பர் ஃப்ரை ഒന്ന്, പിന്നെ പെപ്പർ ഫ്രൈയാ ഗ്രേവിയാ? செமி கிரேவி. செமி கிரேவி. அப்போ ஃப்ரை போடலாம். அப்பா கொஞ்சம் லேட்டு தான், ஆனால் வாங்கிட்டோம். சாப்பாடு ரெடி. போயிட்டு மொச்சுக்கு சாப்பிட்டுட்டு நிற்குமா? நிற்கும். இருந்தாலும் இதில் ஒரு ரவுண்ட் அடித்து இப்படி மாட்டுவோம். இப்போ நிற்குங்களா? நிற்கும். ஓகே. அப்பா ஐயோ சில்லுன்னு இருக்கு.
தம்பி ஒரு நிமிஷம் தான். எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனிங் இது? சார் எனக்கு அவ்வளோதான் சார், டிக்கெட் கொண்டு க்ளோஸ் ஆச்சு. மார்னிங் டே தான் சார் இருக்கு. ஓகே, டேனா எப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 9:30. 9:30க்கலாமா ஷார்ப்பாக? ஓகே ஃபைன். எவ்வளோ என்ட்ரன்ஸ் இதுக்கு? 1000. ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்துலாமா? 3 hours ஆகும். 3 மணி நேரம் ஆகும்ல? அதுவும் நீங்கள் அட்வென்ச்சர் ஸ்கை வாக் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இன்டோரில் எல்லாம் பேட்ச் இதெல்லாம் பார்த்து முடிச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் 3 மணி நேரம் ஆகிரும். 3 மணி நேரம். நீங்கள் வரதை பொறுத்து நேரமாக நீங்கள் வந்துட்டீங்க 9:30க்கே நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா ரஷ் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஓ ஓகே. மேக்ஸிமம் வந்து நீங்கள் அட்வென்ச்சரும் ஸ்கை வாக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, எப்படியும் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடும். ஆனால் 3 hours. நைட்டு எப்போ க்ளோஸிங்க? நைட்டு வந்து 6 o'clock டிக்கெட் கொடுப்பாங்க சார். 7 o'clock உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. லைட்டிங் வந்து இருட்டானால் தான் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ கிடையாது. ஆனால் நான் 6 o'clock வந்தேன்னா வாங்கிட்டு போயிடலாம். டிக்கெட் வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஓகே ஃபைன். ஏன்னா சன்ரைஸ் பார்க்கலான்னு இருந்தேன், ஆனால் ஆல்ரெடி சன்ரைஸ் ஆரம்பிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக பனி, அவ்வளோ பனி. சரியான பனி, தண்ணி ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நான் பார்த்தா ஏதோ தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி இருக்குது. இல்லை, நான் இது போயிட்டு வந்துடுறேன். எப்படியும் சன்னு வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் வாங்க. ஆல்ரெடி வந்துட்டுருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. எழுந்து ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்குதுல ஒரு நாய் ஆயிடுச்சு. சன்னே வந்துடுச்சு வெளியில். சரியான டயர்டு. ஊர் வேறு பயங்கரமாக இருக்கா.
இருக்கு. இல்லைண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஃபோனை வேறு மாற்றி எடுத்துன்னு வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா எடுத்துருக்கலாம். ஆனால் ஓகே, இது நல்லா இருக்குல்ல. சரியான வியூ. உங்களுக்கு தெரியுதா அந்த சூரியன் அந்த மலை மேலே பட்டு அந்த சன்ரைஸ் அப்படியே அடிக்குது கீழே. பா, நேற்று இந்த சைடு தான் பார்த்தேன் ஃபுல்லாக, இந்த சிட்டி சைடு ஃபுல்லாக லைட்டு ஃபுல்லாக. இங்கே அப்படியே இந்த சைடு பார்த்தா சன்ரைஸ். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த டைமில் ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கோமா. சரி, டயர்டாக இருந்ததுன்னு தூங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல காலங்கத்தால். அப்படியே சுற்றி மலை தான் ஃபுல்லாக.
நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பொறுமையாக இருந்து டைம் லாப்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகணும். இதில் உங்கள் நம்பர் இருக்கா? சரி, அப்போ நீங்கள் உங்கள் நம்பர் எழுதி கொடுத்துருங்க, நான் எனக்கு வச்சுக்கிறேன். தெரியுதா முன்னாடி இது எல்லாமே வந்து மிளகு செடி பொடிப்பொடியாக இருக்குல்ல, எல்லாம் மிளகு செடி. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஆக்சுவலாக நான் டெரஸு சூப்பராக இருக்கே, சுற்றி காடு தான் போல். அங்கே போகலாமா? சும்மா போய் பார்த்துட்டு வரேன். நாய் பேர் டைகர். அப்படியே போகுது இந்த இடம். இதெல்லாம் ப்ரைவேட் லேண்ட் தான் போல் இருக்குது. அடுத்த டைம் வரும்போது இந்த ஷூ செட் ஆகலைங்க, ஏன்னா அந்தளவுக்கு கிரிப்னஸே இல்லை.